கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாம் கூடார பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக 7 பண்டிகைகள் நமக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த 7 பண்டிகைகள் புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அரிப்பின் பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, அடுத்து என்னது எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் பண்டிகை, கூடார பண்டிகை, இன்னும் 2 பண்டிகைகள் கூட இருக்கிறது. ஆனால் இந்த 7 பண்டிகைகளும் இவர்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுதும் அந்த பண்டிகை ஆசரித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் யூதர்கள் கொண்டாடுகிற இந்த பண்டிகையை நம்ம கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் 2013 வேதத்தை அதிகமாக வாசிக்க தொடங்கின பொழுது, இந்த பண்டிகைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது நான் அதிகமாக தியானித்த பொழுது என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு இவர்களெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். ஆனால் இந்த வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கர்த்தர் எருசலேமுக்கே என்னை கொண்டு சென்று 2-3 முறை நான் சென்றிருக்கிறேன் அல்லவா. அப்பொழுதெல்லாம் இந்த கூடார பண்டிகை நாட்களில் வேதத்தில் தேவன் என்ன சொன்னாரோ அதை அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்து செய்வது நான் பார்த்திருக்கிறேன். கூடார பண்டிகை நாட்களில் 40 ஆண்டு காலம் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்த பொழுது அவர்களை தேவன் போஷித்ததும், நடத்தினதும், ஆசீர்வதித்ததும், காப்பாற்றினதும், பாதுகாத்ததையும் நினைவு கூர்ந்து இப்பொழுது தேவன் அவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாத நன்மைகளை செய்திருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்லி அவர்கள் கூடார பண்டிகை கொண்டாடுகிறார்கள். வரும் வழியெல்லாம் தேவன் அவர்கள் கூடாரங்களை போட்டு அவர்கள் அதிலிருந்து பாதுகாப்பாக இருந்தபடினா இப்பொழுது தேவன் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாத நன்மையும் கொடுத்த அந்த வீடுகளை விட்டு அவர்கள் வெளியே வந்து கூடாரங்களை, சுக்கத்துகளை கட்டி அவர்கள் என்ன செய்வார்கள், அதில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். அதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும். இப்பொழுது நிறைய யூடியூப் சேனல்கள் பார்ப்பீர்கள். அந்த கூடார பண்டிகை நாட்களில் வேதாகமம் தெளிவாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். உபாகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வருஷத்தின் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படும். கூடார பண்டிகையிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடார பண்டிகை நாட்கள் எல்லாருடைய கால்கள் அந்நாட்கள் அங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். தேவனாய் கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படுகிறார்கள். அந்த கூடார பண்டிகை நாட்கள் கீழ்ப்படிந்ததினால் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் அவர்களை தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பண்டிகை காலங்கள் அவர்கள் கீழ்ப்படிந்து இந்த 5 தோராவையும் அவர்கள் வாசிப்பார்கள். வேதத்தை அதிகமாக வாசிப்பார்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்வார்கள். இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாமே எருசலேம் தேவாலயத்தை சுற்றியும் வெளியிலும் அவர்கள் வேதங்களை வாசித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள், நன்றி சொல்வார்கள். இன்றைக்கு நீங்களும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நாளாக இதை எடுத்துக்கொள்ளலாமே. உங்களுக்கு தேவன் என்னெல்லாம் விவசாயம் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கு நன்றி சொல்லுகிற நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் சென்ற நாட்கள் நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபித்தீர்களோ அதற்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கூடார பண்டிகை நாட்கள் நான் அப்படிதான் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தேன். நான் வாடகை வீட்டில், பவுல் 2 காலம் வாடகை வீட்டில் இருந்து அவர் ஜெபித்து அநேகருக்கு வேதத்தை போதித்து போல நானும் வாடகை வீட்டில் பல ஆண்டு காலங்கள் இருந்து போதித்து வேதத்தை வாசித்தும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்யும் என்னை பயன்படுத்துகிறேன். அந்த நாட்களில் தேவரீர் இந்த கூடார பண்டிகை நாட்கள் நான் ஜெபிக்கிறேன், எனக்கும் ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நான் ஜெபித்திருக்கேன். இன்றைக்கு எங்களுக்கு 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தரிசனம் தந்த ஜெப வீட்டையும் எங்களுக்காக கர்த்தர் நியமித்து ஆசீர்வதித்த ஜெப வீட்டையும் கட்டி அதிலும் நாங்கள் கூடார பண்டிகை நாட்கள் இருந்து ஜெபித்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதாங்க நன்றி சொல்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் கூடார பண்டிகை குறித்து இருக்கிறதா? இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் கூடார பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகை நாட்கள் அவர் 30 ஆண்டு காலம் இருந்து 3 வருடம் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் அந்த நாட்களில் கூடார பண்டிகை நாட்கள் அங்கே இருந்திருக்கிறார். ஏனென்றால் யூதர்கள் அத்தனை பேர் அங்கே இருந்தே ஆக வேண்டும். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் முழுவதும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே கூடார பண்டிகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அங்கே இருந்திருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார். அங்கிருந்து வேதத்தை அவர் வாசித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் இதை கேட்கும்போது கூடார பண்டிகையை கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும்.
பாருங்களேன், 7ஆம் அதிகாரம் யோவான் 7:2 யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அடுத்த வசனங்களை வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. எதற்கு சொன்னார் என்றால், அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, நீ அற்புத அடையாளங்களை நீ செய்கிற, ஓகே, நீ கூடார பண்டிகை நாளுக்கு எல்லா ஜனங்களும் கூடுவார்கள். இந்த பண்டிகை காலங்கள் எல்லாமே இந்த யூத ஜனங்கள் எல்லாமே அங்கே கூடுவார். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பரலோகத்துக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தங்கள் கொடுக்கப்படும். அன்றைக்கு நீங்கள் எல்லாம் எருசலேமில் ஒருமனப்பட்டு கூடுங்கள் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அங்கே நீ போய் அற்புதம் செய்யுங்கள்னு அவர் சொல்லும்போது இயேசு என்ன சொல்லுகிறார், அவருடைய சகோதரர்கள் போகிறாங்கன்னா நீங்கள் போங்க, நான் இப்போ வரலை, எனக்கு டைம் ஆகும்போது நான் வரேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு 10வது வசனம் பாருங்களேன், 9-10 இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேவில் இயேசு தங்கினார். ஏசப்பா கலிலேவில் தங்கிட்டு அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகல் அந்தரங்கமாய் பண்டிகை போனார். அவர் கலிலேவில் தங்காம எருசலேமுக்கு என்ன செய்கிறாரு, சகோதரருக்கு தெரியாமல் அவர் பண்டிகை நாட்கள் அங்கே போயிருக்கிறார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு நாயிட்டு சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லி கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுப்பதற்கு முன்பதாகவே இந்த பண்டிகை நாட்கள் அங்கே இருந்திருக்கிறாரு. 14வது வசனம் பாருங்களேன், பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். ஆமென். அப்போ வேதாகமத்தை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசனை வாசித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாதி பண்டிகையான போது தேவாலயத்துக்குள் போய், இன்றைக்கு அதை தான் யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 ஆகமங்களையும் அவர்கள் வாசிப்பது மட்டுமில்லாமல் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டையும் வாசிப்பார்கள். ஏனென்றால் இதே அதிகாரத்தில் 37வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்களேன், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில், நாளைக்கு 13ஆம் தேதி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன் நதிகள் ஓடும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே இவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் எருசலேமில் வந்து கூடியிருங்கள், 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தங்கள் கொடுக்கப்படும். ஏனென்றால் நான் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிறகு உங்களுக்கு யோவான் 16:14 படி அவர் கொடுக்கப்பட வேண்டும், அங்கே வந்து காத்திருங்கள் என்று சொல்லி, இதுதான் இங்கே சொல்ல, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வர கடவுள். இந்த பண்டிகை நாள் தான், கூடார பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கூப்பிட்டுருக்கிறார். இந்த சரீரம் நம்ம இங்கே இருக்கிற அந்த வீடு இந்த கூடாரம் இல்லைங்க, நமக்கு பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற கூடாரம் உண்டு. அந்த கூடாரத்தை நாம் செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அன்றைக்கு 120 பேர் கூடின பொழுது அங்கே இயேசு கிறிஸ்தாய் மரியாளும் இருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவின் வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த பரிசுத்தாவின் பெற்ற பிறகு அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் இன்னும் அதிக அடுத்தடுத்த சாப்டர்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சிதறினார்கள், சிதறப்பட்டார்கள் என்று இருக்கும். அது யாரு? சீஷர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் ஏன் சிதறப்பட்டார்கள்? எதற்கு சிதறி போனார்கள்? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஸோ இந்த கூடார பண்டிகை நாட்கள் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று தாகம் என்னிடத்தில் வரவான் என்று சொன்னது இவர்களை தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் எல்லாருக்கும் காட்சி அளித்து அதிலிருந்து 10வது டேயா பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்கும்படி ஆவியான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1 கொரிந்தியர் 12, 13, 14 வசனங்கள் அதிகாரம் நம்ம வாசிக்கும்போது பவுலடியார்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது, அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது எதற்காக? நமக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார். நீ வா, என்னிடத்தில் வா, நான் போகிறேன், நீ தான் இனி பரலோக ராஜ்யத்தை குறித்து நீ பேசணும் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். விசுவாசிக்க நடக்கிற அற்புத அடையாளங்கள் நீங்கள் தான் செய்ய போறீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அன்றைக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் கேட்பீங்களா?
உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கும் இந்த பரிசுத்தாவினர் வேண்டும் நிச்சயமாக தருவார். இந்த கூடார பண்டிகை நாட்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற கேட்கிற ஒருத்தரும் அடியாளை நீர் அபிஷேகத்தில் நான் நிரப்பி வல்லமையில் நான் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களுடைய வருகை நாட்கள் அநேகர் அப்பா உடைய சமூகத்தில் கொண்டு வரும்படி அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும்படி ஆவியானவர் பயன்படுத்துறது போல இதை கேட்கிற ஒவ்வொரு தாகத்தோடு வேதத்திற்கு அதிசயங்களை காணும்படி கண்களை திறங்க. பரிசுத்தாவினர்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தாவினை போதிங்க கத்தாவே, கற்றுக் கொடுங்க. பரிசுத்தாவினை வழி நடத்துங்க. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா அந்த கூடார பண்டிகை நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது பாதுகாப்பை பேசுகிறோம். அவர்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இந்த கூடார பண்டிகை குறித்து ஆவியானவர் உதவியோடு கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் வீடுகளை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தது போல அப்பா இந்த நாட்கள் வீடு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அவருடைய வனாந்தர பாதைகள், அவருடைய கஷ்டமான பாதைகள், துயரமான பாதைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தேவநீர் அவர்களோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வழிநடத்தி வரும்போது வஸ்திரம் பழமையான கால் விங்கால் பாதுகாத்துன்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் இவர்கள் எல்லா பாதைகள் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒவ்வொரு தேவையில சந்திக்கப்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரொசாரியோ. ஆமேன். Praise the Lord.